ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சலக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கல்யாணத்துக்காக போய்கிட்டு இருக்கோம் திருச்செந்தூருக்கு. அதனால் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு கிளம்பி வந்துட்டோமா. மணி 6:30 தான் ஆச்சு. குளத்தூரில் வந்து நிப்பாட்டி டீ குடிச்சிருந்தோம் எல்லோரும். எல்லோரும் சேர்ந்து ஒன்றா போகலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அங்கேருந்து ஆச்சி மாமா எல்லோரும் வர்றாங்க. ஆச்சியோட பையனுக்கு தான் கல்யாணம், தம்பிக்கு. அதனால் எல்லாருமே கிளம்பி போயிருந்தோம். இவங்களாம் எங்களுக்கு முன்னாடியே கிளம்பி போயிட்டாங்க, 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே. இப்போ எல்லாம் டீ குடித்து ஜாலியாக நின்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் போன உடனே நாங்களும் டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சி கிளம்புன உடனே இதாகிட்டா, அதனால் அப்படியே போய்கிட்டே இருந்தோம். அப்புறம் இது வந்து ஆற்றுல போய் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்காண்டி போயிருந்தோம். இவங்க தான் எங்கள் ஆச்சி. கதிர்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஆச்சி எல்லாருக்கும் பாச மழையாக தான் இருக்குது ஒரே இது. ஃபோட்டோக்கு பாச பாருங்கள். இப்போ இல்லை, எங்கள் ஆச்சி எப்போயும் எப்படி தான் இருப்பாங்க, ஜாலியான டைப்பு. அங்கே ஒரு முடிஞ்சு இங்கே அடுத்த ரொமான்ஸ் ஆரம்பிக்காங்க. அவங்க பாசத்தில் இவங்க ரொமான்ஸு. நாங்கள் அமுதா மாறிக்கு எல்லோரும் போயிருந்தோம், தாத்தா எல்லாருமேனு. அப்படியே போய்ட்டு இது வந்து ஹோட்டலில் நிப்பாட்டியிருந்தோம் சாப்பிட்றதுக்காக. இன்றைக்கி வந்து லீவுங்கிறதுனால மைசாவும் இசானாவும் வந்திருந்தாங்க எங்கள் கூட. ஏன்னா ஸ்கூல் லீவ் விட்டாங்க இல்லையா, அதனால் வந்திருந்தாங்க கல்யாணத்துக்கு. இவங்க தான் எங்கள் மாமா. இவங்க பையனுக்கு தான் கல்யாணம். போயிட்டு அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்தோம். இங்கே தான் கொஞ்சம் நிழலாக இருந்துச்சா, பிள்ளைங்க விளாட்றதுக்கு எல்லாம் இருந்ததுனால அவங்களாம் விளாட போயிட்டாங்க. நாங்கள் அப்படியே எல்லாம் சாப்பிட போனோம். எல்லாருமே சாப்பிட போயிருந்தோம். வந்தவங்க எல்லாருமே ஒரு வேன் பிடிச்சிருந்தோம், 2 காரு, எல்லோரும் போயிருந்தோமா. போய் சரி சாப்பிட போவோம்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். சிம்பிளாக தான் கிளம்பிச்சு கோயிலில். அதனால் நம்ம ரிலேட்டிவ் மட்டும் சொல்லியிருந்தோம் எல்லோரும். இட்லி, பூரி, பொங்கல் எல்லாமே இருந்தது, வடை எல்லாமேனு. அதனால் எல்லாருமே நாங்கள் சாப்பிட்டோம் எல்லாமே. எங்கள் மாமா நாங்கள் எல்லோரும் போய் அப்படியே உட்காந்துருந்தோம். அமுதா எல்லாம் இட்லி வாங்கியிருந்தாங்க, நாங்கள் பூரி வாங்கினோம். ஆச்சி வந்து பொங்கல் சாப்பிட்டாங்க. இவங்க 2 பேரும் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அக்கா எப்படி பாருங்கள், போட்டாங்க எப்படி இருக்கு, முத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஜஸ்டியா ஜெஜித் சாப்பிடல அவங்க 2 பேரும். ஆனால் அங்கே விளாட்டு நல்லா ஓடிட்டுருந்துச்சு. எல்லாருமே நல்லா சொன்னால் சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு முடித்து அப்படியே எல்லோரும் கிளம்பிட்டோம் காரில். திருச்செந்தூர் தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். எங்கள் ஆச்சி பாருங்கள், ஃபோட்டோ எடுக்கன்னு சொல்லி போஸ் கொடுக்காங்க. நல்லா ஜாலியாக பாட்டை போட்டு நல்லா டான்ஸ் செட்டு போய்கிட்டே இருந்தோம். வேனில் போகலான்னு தான் நினச்சோம். வேனில் போகும்போது கூட்டமாக இருக்கும்ல, அதனால் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்ம கார்லேயே போயாச்சு. ஆச்சி பாட்டை பாருங்கள், ஒரே பண்ணாக இருந்துச்சு ஃபுல்லாக. வச்சிருச்சுட்டே தான் போய்கிட்டே இருந்தோம். சாப்பிட்டதுக்கப்புறம் நல்ல எனர்ஜியாக இருக்காங்க எல்லோரும். பேசிட்டு அப்படியே முடிச்சுட்டு போய்கிட்டே இருந்தோம். இது வந்து ஆத்தூர் பாலம். தண்ணி நல்லா இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஆனால் மழையில் இங்கே மட்டும் தண்ணி இருக்குது கொஞ்சம். இது வந்து எப்பயும் தண்ணி இருக்கும் இங்கே. ஆத்தூர் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வந்த உடனே அப்படியே எங்கேயுமே வேறு எங்கேயுமே நிற்கலை, ஸ்ட்ரைட்டாக கோயிலுக்கு போயிட்டோம். திருச்செந்தூருக்கு போய் சீக்கிரமாக வேகமாக நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா கல்யாணத்துக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணிவிட்டு உள்ள செம்ம வெயில். போனவுடனே எல்லாம் தண்ணி தான் குடித்தாங்க ஃபஸ்ட்டு. எல்லாருமே தண்ணி குடிச்சிட்டு அப்படியேன்னு ஐயர் வந்துட்டாங்க. மாப்பிள்ளை பொண்ணு எல்லாமே ரெடி பண்ணி மாலையெல்லாம் மாற்றி இப்போ வந்து கல்யாணத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க.
இப்போ வந்து தாலி கட்ட இது பண்ணுறாங்க. நல்ல நேரத்தில் ஐயர் எல்லா ஃபார்மாட்டையும் முடித்து இப்போ வந்து தாலி கட்ட ஃபைனலில் இருக்குது. அவள் பின்னணிக்கு வந்து அவனோட தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக முடிஞ்சிச்சு. படகு நினைச்சிருக்கிய வைப்பாத்துல இருந்து அது மண்டபத்தில் மறைச்சிக்கிட்டு வைப்பாத்துல இருந்து அந்த படகு வந்துட்டு பாரியா அடிக்க. அப்புறம் கோயிலில் வந்து கயர் வந்து வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயர்கிட்ட சொல்லி பூஜை பண்ணி கொடுத்தாங்களா, அந்த கயர் வாங்கினோம். கயர் வாங்கி எல்லோரும் கட்டிகிட்டு இருந்தோம் கையில். அங்கே வச்சே கட்டிட்டோம். அப்படியெல்லாம் சாமி கும்பிட்டு கோயிலுக்கு வந்து மண்டபத்துக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கோயில் இப்போ வேலை நடந்துகிட்ருக்கு. சூப்பராக இருக்குவாங்க எல்லாமே. வேலை நடந்துகிட்டே இருக்கு. நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். படம் எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் அப்படியே பார்த்துட்டே மெதுவாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம்.
கோயில் இதுதான் கோயில் கோபுரம், பெரிய கோபுரம். அப்புறம் சும்மா உட்காந்து எல்லோரும் பேசிகிட்டே இருந்தோம். நானும் அமுதா ஜஸ்டியா. கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கடுத்து மண்டபத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளை மட்டும் உள்ளே போய் சாமி கும்பிட்டாங்க. நாங்கள் வெளியே இருந்தே தான் சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே மண்டபத்துலேருந்து கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வரும்போது வேனில் டான்ஸை பாருங்கள். எங்கள் ஆச்சி சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க. நல்லா ஜாலியாக ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் வேணும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு எங்கேயும் போனோம்னா சூப்பராக ஜாலியாக வரணும். சும்மா போனால் வந்தோன்னு இருக்காமல் சூப்பராக ஃபன் பண்ணுவேன். நானே எங்கள் ஆச்சி எங்கே போனாலும் நல்லா ஜாலியாக இருப்போம். அப்படியே ஜாலியாக பேசி முடிச்சுட்டு ஊருக்கு வந்துட்டோம். இங்கே வந்து கோயிலுக்கு போனோம். ஏன்னா வந்தவுடனே கோயிலில் போய் தான் சாமி கும்பிடுவோம். ஃபஸ்ட்டு உள்ளூர் கோயிலுக்கு வந்து எல்லா கோயிலும் சாமி கும்பிடுவாங்க. பிள்ளையார் கோயில், காளியம்மன் கோயில், அப்படியே எல்லா கோயிலுக்கும் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். இது வந்து நம்ம ஊர் காளியம்மன் கோயில், மரத்தில் இருக்குது இந்த கோயில். உச்சிமா காளியம்மன் கோயில் மடமும் சேர்ந்துருக்கும். அதனால் இந்த கோயில் வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க. இங்கே சாமி கும்பிட்டு முடித்தோடனே நம்ம காளியம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே காளியம்மன் கோயிலில் போய் சாமி கும்பிடுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே பின்னாடி கல்யாணத்துக்கு போனவங்க எல்லாமே போய் எல்லா கோயிலுக்கும் போயிருந்தோம் சாமி கும்பிட்றதுக்கு. இதுதான் நம்ம ஊர் காளியம்மன் கோயில். இங்கே போய் உள்ளக்க நல்லா சாமி கும்பிட்டுட்டு ஃபுல்லாக மரம் இருக்குது. சூப்பராக இருக்குது கோயில். உள்ளே நல்லா இவ்வளோ வீதினாலும் இருக்கும். அப்போ தான் நல்லாயிருக்கும் கோயில். எனக்கு என்ன வேணும்? ஆச்சு அக்கா அக்கா கல்யாண அவங்க எல்லாம் உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் வெளியே இருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். கல்யாண பொண்ணு
நான் ஜெயா மாரிஸ்ரீக்கா எல்லாருமே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். ம் கல்யாணம் பண்ண என்ன வேணும்? கல்யாணம் பண்ண அத்தை நாங்கள் உள்ளுக்கு போல நடந்து டயர்டாயிடுச்சு காலையிலேருந்து கோயிலுக்கு போனது. அதனால் வெளியே இருந்து அப்படியே ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு நின்றுக்கிட்டு இருந்தோம். அவ்வளோ கல்யாணம் சூப்பராக முடிஞ்சுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.